குட்டி போட்டு குட்டிக்கு பால் கொடுக்க முடியாமல் அந்த நெறிக்கட்டி அது இன்ஃபெக்ஷன் ஆகி சுத்தமாக எந்திரிக்க முடியாமல் கிடந்தாங்க அந்த பிள்ளை. நம்ம 16ஆந்தேதி ரெஸ்க்யூ பண்ணோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். ஸோ அங்கேயே போர்டிங்கில் ஒரு 3 days to 4 days இருந்தால் அப்போயே கொஞ்சம் அவளுக்கு தேவையான அந்த எனர்ஜி இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ டேப்லெட்டும் ப்ராப்பராக கொடுத்தனால எந்திரிச்சிட்டாங்க. நல்லா சாப்பிட ஆரம்பித்தா எந்திரிச்சு நின்றுட்டா. அது நான் என் வீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்தா. என் வீட்டில் ஒரு 2 or 3 days இருந்தா. பட் என்னென்னா பயங்கர சவுண்டு, ஆள் தெம்பானதுக்கப்புறம் அடுத்து ஷெல்டருக்கு மூவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ரெஸ்க்யூ இன்ஃபார்ம் பண்ணவங்கள்ட்ட சரி மறுபடியும் விட்டுலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் நேற்று ஷெல்டருக்கு வந்திருந்தார். ஸோ அந்த பிள்ளை கூட பார்த்துட்டு ஓகே சார், நீங்கள் ப்ராப்பராக கருத்தோட வேக்சின்லாம் போட்டுவிட்டு மறுபடியும் அங்கேயே விட்டுருங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? விட்டுருந்தா அப்படியே இறந்துருப்பா. அவர் முயற்சி பண்ணார், நாங்கள் முயற்சி பண்ணோம். இப்போ நல்லா இருக்கா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 month ஆகுங்க. நான் கருத்தடை பண்ணி ப்ராப்பராக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அப்போ அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.